வேண்டியது ஈரத்தெல்லாம் ஜட்டிலே வச்சிருக்கேடி. இல்லையா இங்கெல்லாம் வேலை இருக்கும், வீட்டில் ஒரு வேலை பார்க்க கிடையாது. பார்க்கறது பூராமே தேவையில்ல வேலை. வந்த வரைக்கும் தெரிந்தால் கூட இவ்வளோ சங்கடப்பட வேண்டாம் இருக்க படம். அப்படி இப்படி அப்படி இந்த பக்கம் மேலே ஏறிடுது. இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. பூரா சாரத்தில் பூரா நாய் முள்ளு. நாய் முள்ள, நாய் உருவி. அதான் அதான் சொல்லாத அப்படி தானே சொல்லுவாங்க. வேறு எதுவும் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். நாய் முள்ளு, நாய் உருவி. இப்போ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் இந்த பக்கமாக வந்துரு தெரு. இப்படி வந்துரு. அவனை இங்கே வந்துட்டேனா அவனை காணும். இன்னும் நிற்காம முன்னாடி வரதான் ஆடிட்டு இருக்கேன். இவ்வளோ மொத்தமாக விழுப்பா என்ன கூட்டு போய் பள்ளத்தில் தள்ளிட்டு அப்புறம் காப்பாற்றிடுவானுவேன் அப்படிங்க. காப்பாற்ற மாட்டேன், கொண்டு போகணும். எப்பா ஒரு வேலையாக பயணம் முடிஞ்சது. வந்துட்டோம். பயணம் முடிந்தது. பயணங்கள் முடிவதில்லை, இனியும் தொடரும். ஒரு மயில் கிடக்கு இப்படி இப்போ இதே மேலோடி போயிடும். நல்லபடி போயிருமா? இதில் ஒரு ரெக்கை கிடக்கு. ரெக்கை சொக்கிக்கிட்டே இருக்கானே. ரெக்கை ரெக்கை பெரிய பெரிய போராட்டத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். என்ன பேரோப்பா, எங்கெல்லாம் கூட்டு போகிறாங்க. ஆமாலே, அப்புறம் பார்த்த கரடி அங்கேயே தான் உட்காந்துருக்கான். அவன் இடம் மாற மாட்டான். தெரியுதா? ஆமாம். இல்லை, அப்பளம் பார்த்த கரடி அதிலே தான் உட்காந்துருக்கான். இன்னும் வீட்டுக்கு போலவன். பாதைகள் ஹாய் விட்டது. இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். இழந்த பழம் மரத்துக்கு மேலே கரடி இன்னும் தின்னுட்டுருக்கான். வசமாக பாட்ட மாட்டானே. நின்று வாழங்க. ரெக்கை ரொம்ப கிடந்த மாதிரி என்ன எங்கண்ணா? இல்லை அதில் கிடக்கிற மாதிரி. ஏன் இவ்வளோ இருக்க உதவும்? இலைய ஊதிர் காலம் மாதிரி இறகு ஊதிர் காலமா? எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கா, வாட்டி போட்டு வாங்க ஆளு. ஆமாம், ஒன்று 20 ரூபா. இந்த காக்கா முட்டை படத்தில் விற்பாம்லா, என்ன நாய்க்குட்டி வேணுமாண்ணா அப்படிமா? எவ்வளோடா? என்ன 25,000 ரூபா. போடாங்கிட்டு அப்படிமாம்ல. அதே மாதிரி மயிலிறகை விற்றுணும் 20 ரூபான்னு. ஒன்று 20 ரூபா. 3 இந்த பாதையை வாங்க. இந்த இதில் ஒரு தேடி பாதை கிடக்கலாம், வரலாமா? அதில் வீட்லேயே எங்கள் வீட்லேயே எவ்வளோ மயில் இங்கே இவ்வளோ ரெக்கா இருந்துச்சு. வாய்க்காலில் விட்டு அந்த பொங்கல் டயத்தில். அதனால் எவ்வளோ கிடைச்சாலும் ஓகே தான். அது பக்கம் ஊருக்குள்ளே கொண்டு போகிறத பார்த்தா அவன் கேட்பான்,
எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்ட்டு இடப்பானு. அதான் 1 20 ரூபா. என்ன 1 20 ரூபா. 1 20 ரூபாடே. ஆமாம். இல்லை நீ போய் இதே மாதிரி பிறக்கிட்டு வா, நான் 1 20 ரூபான்னு வாங்கிக்கிட்டு தாங்கண்ணா. அது ஒன்றும் இல்லை, அப்போ போன வழி அப்படின்ட்டு. காமிக்க சொல்லுங்க. ஃபோட்டோ காமிக்க சொல்லுங்க. ஃபோட்டோ காமி. எங்கே இருக்காப்புலையா? காரைக்குடிலையா? ஆ அப்படியா? சரி. அப்படியா? ஃபோட்டோ நீ ஃபோட்டோ அனுப்பி விடு பார்ப்போம். ஆ சரி. ஆ சரி. போலீஸ்காரன் தான் பேசுவான். ஆமாம், நம்ம ஐக்ரௌண்ட நம்ம ஜிஹெச்சில் பார்த்தோமா அவனா? அவன் இல்லை, இவன் சவரஸ்த போலீஸ். அதான் ஏன் இவனை தானே நம்ம சேர்மே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அவன்தான் அவன்தான் திருநெல்வேலியில் ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவன் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவன் கேட்டால் கார் குச்சின்னு மட்டும் சொல்லுதானா. ஏன் படுத்து கிடந்தாலும் விளாடும். அம்மா இதில் ஐயோ நம்ம இங்கேருந்து வந்து அப்படியா அங்கண்ணா அது நல்ல நினைவு இருக்குண்ணா. அப்படியா? பாம்பு எங்கேயோ குடைச்சல் போடுது. ஆமாம், ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்காண்ணா. ஆடையை பற்றியா? அவன் குடைச்சல் போட நாட்டம் தாங்க முடியும். சை ஐயப்பா பற்றியா பேசுன உடனே என்ன சொன்னாவனே, நீங்கள் வாங்கின்னு சொல்லுங்கண்ணே. உடனே சொல்லுவேன், நான் எனக்கு இருக்கு சரிண்ணா ஆகணே அடிக்கும். இந்த சாட்டு சூப்பராக இருக்குது. இந்த சாட்டு அவ்வளோ முன்ன போ. ஃபோட்டோ அனுப்பிட்டாரா? அவனுக்கு போட்டா வரலையா? அவனுக்கு போட்டா வந்தவனே அனுப்புதான். அவனுக்கே போட்டா வரல, வந்துருந்தா அனுப்பியிருப்பான். சுவிட்சாக போய் பிச்சா சார். அழகாக பறக்க. ஆமாம், நல்லா இருக்கு. கொக்கு பார்க்க கரடியை பார்க்காம விட்டுறாதே. கிம்பிள் தூக்கிட்டு வந்துருப்பான். நம்ம செல்லை இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம்ல, அது ஒரு ஸ்டிக். ஆ தூக்கி எறிதா? அது இல்லை. ஏய் எதுக்கு நாளைக்கு ஃப்ரீயாக தானே அந்த தூக்கி எறிவது மாதிரி இதில் வச்சு ஒன்று எடுத்துருவோம். தண்ணிக்கு ரெண்டுக்கிட்டே எறிஞ்சிடுவோம்பா. அது முழுதா தண்ணிக்கு தானே விடும். கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம்.
தண்ணிக்குள்ளே தான் விழும் ஒன்று, ஆனால் இது கலரு தெரியாதா? இந்த குளத்துக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள ஒரு சவுண்ட் விட்டு ஞாபகம் இருக்கா? ஆமாம்